ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரியிலேருந்து சமீபத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ்டு வேரியண்ட்டான Su-57 அப்படின்ற விமானங்களை ஒரு வருஷத்துக்கு 20 அப்படின்ற எண்ணிக்கையில் நாங்கள் உருவாக்க தொடங்கிட்டோம். கூடிய சீக்கிரம் ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸில் இந்த விமானங்கள் எல்லாமே சேர்க்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த புதிய ரக Su-57 கேப்பபிலிட்டிஸ் என்ன, அண்ட் அதே சமயம் இந்தியாவோட டிஃபென்ஸ் கமிட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, MRFA டெண்டர் சப்போஸ் லேட்டாக போகுது அப்படின்னா 5ஆம் தலைமுறை விமானங்களை டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் கம்பேர் பண்ணி ரஷ்யாவோட 5th ஜென் விமானம் எப்படி இருக்குது அண்ட் இதை இந்தியா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த Su-57 பற்றி ஒரு தெளிவான விரிவறிக்கையை ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டரி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2022 நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பல தடவை Su-57 விமானங்களை டெட் மற்றும் ஷீல்ட் மிஷனுக்கு பயன்படுத்தினதா டிஃபென்ஸ் மினிஸ்டரி சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதாவது சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை மட்டும் குறி வச்சு தாக்கி அழிக்கிறது. இப்படி எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை தாக்கி அழிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த விமானங்கள் ரேடாரில் தட்டுப்படக்கூடாது. ஸோ இதை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற விமானம் ஒரு ஸ்டெல்த் விமானமாக தான் இருக்க முடியும். ஸோ இதை அமெரிக்கன்ஸும் பயன்படுத்துவாங்க, சீனர்களும் இது ரிலேட்டடான எக்ஸசைஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பண்ணி காட்டுறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற Su-57 அப்படின்னு அழைக்கப்படுற இந்த விமானத்தை ரஷ்யர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த பயன்பாட்டின் மூலமாக அவங்க Su-57ஓட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போர்க்களத்தில் சோதித்து உறுதிப்படுத்தியிருக்கதாகவும், அவங்க எதிர்பார்த்த அந்த கேரக்டர் இந்த விமானத்தில் இருக்குது, அதாவது அவங்க எந்த அளவுக்கு RCS ரெடியூஸ்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தாங்களோ அதே அளவுக்கு இந்த விமானத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு குவாலிட்டி செக் மாதிரி பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து இங்கே இருக்கிற மிகப்பெரிய சர்ச்சை Su-57 இருக்கிறதுலே பெரிய சர்ச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் இந்தியாவும் ஜாயின் பண்ணுச்சு. அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தான் இந்த விமானத்தை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சடனாக இந்த ப்ரோக்ராம்லேருந்து நம்ம வெளியே போகிறோம். அப்படி வெளியே போகிறதுக்கு நம்ம என்ன காரணமாக சொன்னோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஸோ இதை தான் மேற்கு நாடுகள் என்ன பண்ணுறாங்க, இப்போ வரைக்கும் மேற்கோள் காட்டி Su-57 அப்படின்னு அழைக்கப்படுற இந்த விமானத்தில் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யன்ஸ் அந்த விமானத்தை தான் அவங்களோட ஏர்ஃபோர்ஸில் இண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் நிறையவே மாடிஃபிகேஷன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இண்டெக்ட் பண்ணுற வேரியண்ட்டுக்கும் நம்ம அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்தப்போ இருந்த வேரியண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு விமானமாக தான் இருக்குது. இப்போ ஸ்டெல்த்தை சோதிச்சதில் தாண்டி நிறைய விஷயங்களை அவங்க இந்த ப்ரோக்ராமில் இம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம், இதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த விமானத்தோட என்ஜின், அதாவது Su-57ஓட என்ஜின் என்னன்னு கேட்டிங்கன்னா Su-35ஓடது. இந்த என்ஜின் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற த்ரஸ்ட்டால் இந்த விமானத்தால் சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியாது. சூப்பர் க்ரூஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது ஆஃப்டர் பர்னர் அப்படின்னு அழைக்கப்படுற என்ஜினோட திறனை பயன்படுத்தாமல் இந்த விமானத்தை ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் பறக்க வைக்கிறது. இதை தான் நம்ம சூப்பர் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சூப்பர் க்ரூஸ் அப்படின்ற கெப்பாசிட்டியை அவங்க ஸ்டேஜ் 2 என்ஜினை இந்த Su-57 இண்டெக்ட் பண்ணுறது மூலமாக கொண்டு வந்திருக்கிறதா ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டரி சைட்லேருந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற Su-57 எல்லாத்துலேயும் அவங்க பயன்படுத்தின என்ஜின் AL-41F1S அப்படின்னு அழைக்கப்படுற என்ஜின் தான். அண்ட் இப்போ சமீபத்தில் இண்டெக்ட் ஆன அந்த 10 Su-57க்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற Su-57க்கும் அவங்க பயன்படுத்த போகிற என்ஜின் AL-51F1 அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு டர்போஃபேன் என்ஜின் தான். இந்த என்ஜினால் அதிகப்படியான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த அளவுக்கு த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த என்ஜின் ஆஃப்டர் பர்னர்ஸை பயன்படுத்தாமலேயே Su-57 மார்க் 1.3 அப்படின்ற வேகத்தில் ப்ரொபல் பண்ண முடியும்னு சொல்லி ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டரி சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த 1.3 அப்படின்றது நமக்கு துல்லியமாக தெரியலை, பட் மார்க் 1க்கு மேலே போனாலே அது போதுமான அளவு தான். மார்க் 1க்கு மேலே 1.3 1.6ன்றது அந்த என்ஜினோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. பட் மார்க் 1க்கு மேலே தாண்டிட்டாலே சூப்பர் க்ரூஸ் தான். இப்போ இந்த சூப்பர் க்ரூஸ் அப்படின்ற டெக்னாலஜியை 5th ஜென்னில் அவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறதுனால என்னதான் ஸ்டெல்த்தில் அவங்க லேக் ஆனாலும், அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டெல்த்தில் அவங்க லேக் ஆகிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டெல்த்தில் எப்போயுமே டாமினேட் பண்ணுறது அமெரிக்கன்ஸ் தான். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க இந்த ப்ரோக்ராமில் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்டெல்த் அப்சார்பன்ட் கோட்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட டிசைனாக இருக்கட்டும் ரிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த கதைக்கு நம்ம கடைசியில் வருவோம். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்த்தில் தொழில்நுட்பத்தில் அவங்க என்னதான் கொஞ்சம் லேக் ஆனாலும்
அதை இந்த சூப்பர் க்ரூஸை இன்கார்பரேட் பண்ணுறது மூலமாக அவங்க மேட்ச் பண்ணுறாங்க. சூப்பர் க்ரூஸ்ன்னு மட்டும் நம்ம சொல்லாமல் இந்த விமானத்தில் அவங்க இன்டெக்ட் பண்ண போகிற ஆயுதங்கள் தான். ஏற்கனவே இந்த விமானத்தில் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஏர் டு ஏர் மிசைலை இன்டெக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதை தொடர்ந்து இந்த விமானத்துக்குன்னு தனியாக ஏர் லான்ச்சு ஹைப்பர்சானிக் மிசைல்ஸையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மிசைல்ஸ்லேயே இந்த அளவுக்கு அவங்க அட்வான்ஸ்டாக இருக்கிறப்ப ட்ரோன்ஸ்லேயும் அவங்க கவனத்தை செலுத்துகிறாங்க. இந்த ஃப்ளையிங் விங்மேன் அப்படின்னு அழைக்கப்படுற கான்செப்ட் நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஒரு போர் விமானத்தை அக்கம்பெனி பண்ணி ட்ரோன்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரோன்ஸாலையும் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும், டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த போர் விமானம் அது கூடவே சேர்ந்து இந்த ட்ரோன்ஸு ஹைலி கண்டஸ்டடான ஏர் ஸ்பேஸுக்குள்ளே போகிறப்ப இந்த போர் விமானத்தில் இருக்கிற பைலட்டையும் அந்த விமானத்தையும் இந்த ட்ரோன்கள் எதிரிகளோட தாக்குதலிருந்து காப்பாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கேஜ் ஆகுது அப்படின்னா அந்த இன்டர்செப்டார் கிட்டே இருந்து இந்த போர் விமானத்தை சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கிற ட்ரோன்ஸ் வந்து காப்பாற்றும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ஃப்ளையிங் விங்மேன் அப்படின்ற கான்செப்டில் ரஷ்யன்ஸ் உருவாக்குன அந்த ட்ரோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஸ்டெல்த் ட்ரோன் தான். ஸோ அதையும் இப்போ SU-57 ஒன்றா சேர்ந்து இயங்குகிற மாதிரி சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. அந்த ட்ரோனை பறக்க வச்செல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் 1-2 வருஷத்தில் இந்த விமானத்தோட இன்டெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டெல்த்தில் ஒரு பக்கம் அவங்க லேக் ஆகிறத இதில் இருக்கக்கூடிய மிசைல்ஸாலையும் இது கூடவே வரக்கூடிய அந்த ஃப்ளையிங் விங்மேன் அப்புறம் இந்த விமானத்தோட என்ஜினாலையும் அவங்க ஈடு கட்டுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் ஸ்டெல்த்தை மட்டுமே நம்பிக்கிட்டு விமானத்தை நம்ம உள்ளே கொண்டு போயிட முடியாது. அது கூட நிறைய சிஸ்டம்ஸ் வேணும் கண்டிப்பாக. ஸோ அந்த விஷயத்தில் ரஷ்யன்ஸ் அவங்களோட கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ SU-57 இந்த எல்லா வெப்பன்ஸ் பேக்கேஜ் அண்ட் ட்ரோன்ஸையும் வச்சு பார்க்குறப்ப அமெரிக்க விமானங்களுக்கு இணையான விமானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக இப்போ மேற்கு மீடியாவில் கொஞ்சம் அன்பயஸ்டாக ப்ரொபகேண்டா மட்டுமே பேசாமல் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் SU-57 நடக்கக்கூடிய அப்டேட்ஸு. இப்போது இந்த சூப்பர் க்ரூஸ் அப்படின்ற கேப்பபிலிட்டியை பற்றி மட்டும் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துறணும். கரண்ட்டாக எந்த 5th ஜென் விமானத்துலேயும் சூப்பர் க்ரூஸ்ன்ற கேப்பபிலிட்டிஸ் இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் F-22, F-35, J-20 இந்த 3 தான் SU-57 தவிர்த்து ஒரு ப்ராப்பரான ஸ்டெல்த் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். மிச்சம் எல்லாமே இன்னும் இண்டெக்ட் ஆகலை. அது இன்னும் டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. கொரியன்ஸோட விமானம்லாம் டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. இப்போ இந்த 3 விமானத்தில் F-22, F-35 இந்த 2 விமானத்தோட என்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த என்ஜினுக்கு இந்த விமானத்தை சூப்பர் க்ரூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஏர்ஃபோர்ஸ் அதாவது US ஏர்ஃபோர்ஸோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் இந்த விமானம் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல் மார்க் 1க்கு மேலே பயணிக்க முடிஞ்சாலே இதுக்கு சூப்பர் க்ரூஸ் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி US ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த என்ஜின் வந்து இந்த விமானத்தை மார்க் 1க்கு மேலே கண்டிப்பாக ப்ரொப்பல் பண்ணிடும். ஆனால் இவங்க யூஸ் பண்ணுற அந்த ஸ்டெல்த் கோட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யன்ஸை கம்பேர் பண்ணுறப்பையும் சைனீஸை கம்பேர் பண்ணுறப்பையும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குன்றப்ப இந்த ஸ்டெல்த் கோட்டிங் வெதர் காரணமாகவும் இந்த விமானம் சப்போஸ் மாக் வேகத்தில் அதாவது சத்தத்தோட வேகத்தை விட அதிகமான வேகத்தில் ரொம்ப நேரம் பயணித்தாலோ டேமேஜ் அடையுது அப்படின்ற கேசஸ் வந்து இன்டர்நெட் முழுக்க இருக்குது. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட என்ன தான் என்ஜின் கேப்பபிலிட்டிஸ் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அவங்களால மாக்குக்கு மேலே பயணிக்க முடியாது, மார்க் 1க்கு மேலே பயணிக்க முடியாது. அவங்க ஆஃப்டர் பர்ன் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணனாலும் சரி. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தினால சூப்பர் க்ரூஸ் அப்புறம் இந்த மென்யூரபிலிட்டி அதாவது ஃபைட்டர் விமானம் எந்த அளவுக்கு அஜைலாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வேர்ல்டுலேயே சுப்பீரியரான ஒரு 5th ஜென் ஏர்க்ராஃப்ட்னா அது SU-57 தான், கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அண்ட் அது கூடவே ஆர்னமெண்ட்ஸ் இதில் இருக்கிற ஏர் டு ஏர் மிசைல்ஸு, ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸு, அப்புறம் இந்த ட்ரோன் சப்போர்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் பெஸ்ட் ஆர்ம்டு 5th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் SU-57 தான். ஆனால் ஸ்டெல்த் அப்படின்ற கேட்டகரியை நீங்கள் ஆட் பண்ணீங்க இதில் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்க விமானங்கள், அடுத்து சைனீஸ் விமானம், அடுத்து தான் ரஷ்ய விமானம் வருது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போது இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியாவோட டிஃபென்ஸ் கமிட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டால் இம்மீடியட்டாக நம்ம 5th ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸை இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எதனால் வருது? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம 5th ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸை வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம AMCA ப்ரோக்ராமை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். 5th ஜென்ஸை வாங்கினா AMCயில் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி. ஸோ இந்த AMCயை நம்ம உருவாக்குறதுல என்ன தான் முனைப்பை கட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட எதிரிகள் அவங்க 5th ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ஏற்கனவே அவங்கக்கிட்ட J-20 ஏர்க்ராஃப்ட் இருக்குது.
ஆனால் சைனாவை நம்ம ஏன் இவ்வளோ பெரிய த்ரெட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம், அவங்களோட 5th ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸை ஒரு த்ரெட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம், நான் தவறாக சொல்லிட்டேன், அவங்களோட 5th ஜென் ஏர்க்ராஃப்ட்டை ஒரு த்ரெட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் லேண்ட்ஸ்கேப் தான். இதை பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவே போடுறேன், ஏன் வந்து சைனீஸ் 5th ஜென் ஏர்க்ராஃப்ட் வந்து நமக்கு எதிராக பெரிய த்ரெட்டாக இருக்காது அப்படின்னு. அண்ட் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இருக்காங்க, அவங்க துருக்கியோட கான் ப்ரோக்ராமில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. சமீபத்தில் இந்த கான் ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டெஸ்ட்டுக்கு பாகிஸ்தான் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் அவங்களும் சேர்ந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற பேச்சு எழுந்துக்கிட்டு இருக்குது. துருக்கிக்கு அதுதான் வேணும். இப்போ ஒருவேளை இந்த கான் அப்படின்னு அழைக்கப்படுற 5th ஜென் ஏர்க்ராஃப்ட் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஏஷியாலேயே பெஸ்ட்டு ட்ரெயின்டு ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் வந்து 2 கண்ட்ரிஸ் கிட்ட தான் இருக்குது. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான். சீனாவெலாம் நம்ம பெஸ்ட்டு ட்ரெயின்னு சொல்ல முடியாது, வேணால் பெஸ்ட் எக்யூப்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது இந்த 2 ஏர்ஃபோர்ஸில் யார்கிட்ட முதல்ல 5th ஜென் ஏர்க்ராஃப்ட் போகுதோ அது ஒரு பெரிய அன்பேலன்ஸை க்ரியேட் பண்ணும். கண்டிப்பாக ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தருக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்குது, ஏன்னா நம்ம தான் அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், இண்டிஜினஸ் காம்பனன்ட் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த அட்வான்டேஜை அப்படியே தலைகீழாக மாற்றிடுவாங்க அவங்ககிட்ட 5th ஜென் ஏர்க்ராஃப்ட் வந்துச்சு அப்படின்னா. ஸோ நம்மளோட எதிரிகளை கருத்தில் கொண்டு நமக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஏஎம்சியை போயிடும், அது போயிடும், ஆத்ம நிர்பார் பாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எதையுமே பார்க்காம எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி 5th ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் கமிட்டி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் இந்த முடிவு வந்து எப்படி போகுன்றதை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் தான் முடிவு பண்ணுவாங்களே தவிர நம்ம முடிவு பண்ண முடியாது. காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரஷ்யன்ஸ் என்ன சொல்கிறாங்க Su-57 இந்தியாவுக்கு விற்கிறத பற்றின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யன்ஸ் வந்து ஓப்பன் மைண்டடாக ஒன்று சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக எங்களோட விமானங்களை வாங்கிக்கலாம், நீங்கள் இதில் கோப்ரொடியூஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இந்தியா, UAE, ரஷ்யான்னு சொல்லி இந்த 3 நாடுகளும் சேர்ந்து Su-57 உருவாக்கலான்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யன்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க இந்த Su-57 விமானங்களை நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு. ஸோ நம்மளுமே இந்த விமானத்தை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நம்மளோட கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு. ஸோ Su-57 கொஞ்சம் கொஞ்சமாக டெட்லியாக மாறிக்கிட்டு இருக்குது, அண்ட் நம்மளோட எதிரிகளும் டெட்லியாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் எப்படி நம்ம 5th ஜென் ஏர்க்ராஃப்டை வாங்க போகிறோம், அது ஒரு இம்போர்ட்டட் வேரியண்ட்டாக இருக்குமா இல்லை உள்நாட்டு தயாரிப்பாக இருக்குமா, நம்மளோட ஃபஸ்ட்டு விமானம் எப்படி இருந்தாலும் நம்ம உள்நாட்டு தயாரிக்க தான் போகிறோம் 5th ஜென் ஏர்க்ராஃப்டை. ஆனால் முதல்ல நம்ம நாட்டுக்கு வர போகிற 5th ஜென் நம்மளோட தான் இருக்குமா இல்லை ரஷ்யாவோட தான் இருக்குமா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.